அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தோம்னா, இஸ்ரோவினுடைய செயற்கைக்கோள் ஒன்று அமெரிக்காவிலிருந்து ஏவப்பட்டிருக்கு. அத பத்தி தான் செய்தி குடுத்திருக்காங்க. என்ன செயற்கைக்கோள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிசாட் என்2 அப்படிங்கிற இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஓகேவா? ஜிசாட் என்2 ஜிசாட்னாலே நமக்கு கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான். ஸோ இந்த சேட்டலைட் பார்த்தோம்னா, நமக்கு அமெரிக்காவிலிருந்து ஏவப்பட்டிருக்கு. அந்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? இஸ்ரோவுடைய இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற அவங்க தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சிருக்காங்க. ஏன்னா அவுட்டர் கமர்ஷியல் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரோவுடைய வணிக ரீதியான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கமர்ஷியல் ஆர்ம் ஆஃப் இஸ்ரோனா அது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். வெளிநாடுகள் கிட்ட குறிப்பா இந்த ஒரு ராக்கெட் ஐ மீன் சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நம்ம ஈலான் மஸ்க் இருக்கார் இல்லையா? அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட நம்ம ஒப்பந்தம் போட்டு அதனுடைய ஃபால்கான் 9 அப்படிங்கிற அந்த ராக்கெட் மூலியமா தான் அனுப்பியிருக்கோம். இந்த மாதிரியான தனியார் நிறுவனங்களோட அந்த நெகோசியேஷன்ஸ அதெல்லாம் பண்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு NSIL நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். அவங்க அவங்களுடைய அந்த ஒரு முன்னெடுப்புனால நமக்கு இந்த ஜிசாட் என்2 அப்படிங்கிறது விண்ணில் செலுத்தப்பட்டு இப்போ வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஏன் இத இந்தியாவுல இருக்கக்கூடிய எங்கேயுமே அனுப்ப முடியாதா அப்படின்னு கேட்டோம்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய லான்ச் வெஹிக்கிள பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு 4000 கிலோ எடை வரைக்கும் தான் 4000 கிலோ எடை உள்ள கோள் வரைக்கும் தான் நம்மனால அனுப்ப முடியும். எடை இருந்துச்சு அப்படின்னா, அத வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள வச்சு தான் பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் இந்த செய்தியில நமக்கு குடுத்துருக்காங்க. அதே மாரி ஈலான் மஸ்கோட அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட ஆகுறதும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரியா? அதனாலயும் இது சிக்னிஃபிகன்ட்டா இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொலை மேற்கொண்டாரிற் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குடிகளை வருத்தும் தொழிலை மேற்கொண்டு முறையல்லாத செயல்களை செய்து நடக்கும் அரசன் கொலை தொழிலை கொண்டவரை விட கொடியவன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முறையில்லாத ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய அரசன் கொலைகாரர்களை விட கொடியவன் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். திருக்குறளின் 551 அதிகாரம் கொடுங்கோன்மை. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, பெரிய அளவுல செய்திகள் குறைவாக தான் இருந்துச்சு. இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய கரீம்கஞ்ச் அப்படிங்கிற இந்த மாவட்டத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீபூமி அப்படின்னு சொல்லி நமக்கு கடவுளுன் கடவுளினுடைய பெயர வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது லட்சுமியின் நிலம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். ஸ்ரீபூமி அப்படின்னா. சரியா? ஸோ எதன் அடிப்படையில வச்சிருக்காங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் கரீம்கஞ்ச் அப்படிங்கிற அந்த இடத்த வந்து ஸ்ரீபூமி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இருந்திருப்பார். அதன் அடிப்படையில ஸ்ரீபூமி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரியா? இன்னைக்கு நம்ப தினமணி பேப்பர்ல இருந்த முக்கியமான ஆர்டிகல்ஸ பார்த்திருக்கோம். நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.